பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒற்றை மேற்கோள் குறி எங்கே வரும்? தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது, அதாவது ஒரு தனி சொல் ஒரு இடத்துல இருக்குது, அது இல்லை ஒரு தனி எழுத்து இருக்குது. இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது, அதை ஒரு சொல்லில் தனியாக விளக்கி காட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி வரும். இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நல்ல என்பது குறிப்பு பெயரெச்சம் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த சொல்லை கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே நல்ல அப்படின்ற சொல்லை விளக்கி கூறுறாங்க. அப்போ நல்ல அப்படின்ற சொல் ஒரு குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு அதை விளக்கி கூறுறாங்க. அப்போ அந்த நல்லன்ற இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி வரும். இன்னொன்று பாருங்கள், இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உடன்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கோள் குறி வரும். இப்போது இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள ஒரு சொல் இருக்குது, அந்த சொல்லுக்குள்ளேயே இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சொல் வரும்போது அங்கே ஒற்றை மேற்கோள் குறி வரும். இப்போ பாருங்கள், அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார். இப்போ அறிஞர் அண்ணா அவர்கள் தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் இரட்டை மேற்கோள் குறிக்குள்ளே இருக்குது. இப்போ அந்த தலைப்பிள்ளை அப்படின்றதான் அந்த ஸ்பீச்சோட தலைப்பு, சரிங்களா? அந்த ஸ்பீச்சோட தலைப்பே தலைப்பிள்ளை தான். அப்போ அதுக்குள்ளே அந்த சொல் வர்றதுனால ஒற்றை மேற்கோள் குறி வரும், சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி வரும். இரட்டை மேற்கோள் குறி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமானது. நேர்கூற்று செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிக்கும் இடத்தில் இரட்டை மேற்கோள் குறி வரும். நேர்கூற்றுனா என்ன? ஒருத்தவங்க சொல்கிறத அப்படியே கொடுத்துருக்குது, அது நேர்கூற்றுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். அப்போ திருவிக்கா சொன்னதை அப்படியே கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் என்று கூறினார், அப்படி வரல. திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள், அவர் சொன்னதை அப்படியே நேர்கூற்றா கொடுத்ததுனால அந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறி வரும். அதே மாதிரி பொன்மொழிகள் எங்கே வந்தாலும் அந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறி வரும். இதுதான் ஒற்றை மேற்கோள் குறிக்கும் இரட்டை மேற்கோள் குறிக்கும் இருக்க வித்தியாசம். ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்கப்பா. நன்றி.